கடந்த ரீசெண்டாக கொஞ்சம் காலங்களில் தௌஹீது சிந்தனைகள் வந்து எவ்வளோ வேகமாக பரவிச்சு. அதே வேகத்தில் எங்கள் ஊரில் குறிப்பாக தமிழ்நாடுன்னு கூட எடுத்துக்கோங்களேன், தலாக்குடைய விகிதங்களும் அதிகமாயிட்டு இருக்கு. தலாக்குடைய விகிதங்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. உப்பு சப்பு இல்லாத காரணம். இந்த விவாகரத்தை பொறுத்த வரைக்கும்ங்க, இந்த ரமலானில் வந்து குடும்பவியல்னு நம்ம எடுத்து நினைஞ்சிருக்கிறோம். குடும்பவியல்ங்கிற தலைப்பு அதுக்கு தான் எடுத்தோம். பரவலாக இந்த மாதிரி குலா தலாக்குங்கிறத உரையாக புரிந்து கொண்டு நிறைய அவசரப்பட்டு நிறைய தப்புகளும் செய்கிறாங்க. சில நேரத்தில் தேவையாகவும் இருக்கிறது. அப்போ தேவையானது என்ன, அவசரப்படுறது என்னங்கிறதெல்லாம் விளக்குறதுக்காக வேண்டி தான் குடும்பவியல்ங்கிற அந்த தலைப்பை எடுத்து இல்லற வாழ்க்கையிலேருந்து அத்தனை விஷயங்களும் எடுத்து தலாக்கையும் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், கொண்டு வந்திருக்கிறோம். தலாக்கிலேருந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுல இருந்து தலாக்குக்கு காரணம் என்ன, என்னென்ன முறையில் செய்யணும், தலாக்குக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ளணும் என்பதையெல்லாம் இஸ்லாம் கூறும் குடும்பவியல்ங்கிற நிகழ்ச்சியில் இந்த மேட்ரு மட்டும் எப்படி ஒரு 3 நாள் நம்ம சொல்லியிருப்போம். இந்த விவாகரத்து அதனுடைய ஒழுங்குகள் அது சம்மந்தப்பட்டதெல்லாம் நினைஞ்சிருக்கேன். ஒரு 3 நாளாவது அந்த எனக்கு நினைவில் இருந்தபடி பார்த்தால் ஒரு 3 நாளாவது இந்த டாப்பிக்கை நம்ம சொல்லியிருப்போம். அதனால் விவாகரத்து என்பது வந்து முதல்ல ஒரு அடிப்படை, நீங்கள் ரொம்ப இந்த எல்லாத்தையும் இந்த நோய் இருக்குமையானால், எந்த ஊர்லையும் இல்லாமல் உங்கள் ஊரில் மட்டும் நோய் இருக்குமையானால் அது ஏதோ ஒரு டோட்டலாகவே நீங்கள் உங்களை பரிசீலனை பண்ணணும். பரவலாக நான் உலகம் பூரா அப்படி ஆனால் அது ஒரு கணக்கு. காயல் பட்டத்தில் மட்டும் இது வந்து அதிகமாக இருப்பதாக உங்களுக்கு தோணுமையானால் அப்போ நீ என்ன செய்யணும், நம்மள்கிட்ட ஏதோ ஒரு சிந்தனை போக்கில் ஒரு மாற்றம் இருக்கிறது, நம்மள்கிட்ட என்னமோ ஒரு குழப்பம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். முதல்ல புரிந்து கொள்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்க யாரோ இவங்க யாரோ தான். வணங்குதா? கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க யாரோ இவங்க யாரோ. அப்படி இருக்கிறவங்கள நம்ம ஒன்றா சேர்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு ஆண் எதிர்பார்க்குற அவ்வளோ விஷயமும் ஒரு பெண்ணிட்ட இருக்க முடியாது, எந்த பெண்ணிட்டையும் இருக்க முடியாது. இவன் வேணாண்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ண அவள்கிட்டயாச்சும் இருக்குமா? இருக்க முடியாது. எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனுடைய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒரு பொம்பளை படைக்கப்படவே இல்லை. அந்த மோகத்தில் சில நாளைக்கு அப்படி தெரியும். 100%க்கு பதிலாக 200% தெரியும். அவனுக்கு என்ன இருக்கு, இப்போ மாதிரி நமக்கு தகுதியான ஆள் இல்லைன்றது அந்த 3 மாதத்துக்கு என்ன செய்யும் அப்படிலாம் தெரியும். அதுக்கு யதார்த்த வாழ்க்கை வரும் பொழுது தான் அது என்ன செய்யும், இது என்னடா அப்படின்லாம் வரும். அதே மாதிரி ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து 100% அவ்வளோயும் திருப்திப்படுத்துகிற மாதிரி இருப்பானா? இருக்க மாட்டாங்க. அவனும் மனுஷன், அவங்களும் மனுஷன் தான். இந்த மனித இயல்புகளை எல்லாம் அந்த குடும்ப வேலையில் விளக்கியிருக்கோம். ஆணுடைய இயல்பு எப்படியெல்லாம் இருக்கும், பெண்ணுடைய இயல்பு எப்படியெல்லாம் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் ஒருத்தருடைய இயல்பு ஒருத்தரை புரிஞ்சிக்கிறலன்னு சொன்னால் காலத்துக்கு அவங்களால சந்தேகத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க, சந்தோஷம் இருக்காது. ஒன்று விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணவர்கள் நிறைய பேரை பார்த்துருக்குறோம். அந்த முந்தின ஒரு கட்டத்துக்கு பிறகு அது விளங்கும், முதல்ல விளங்காது. அந்த முந்தின மனைவி செஞ்ச தியாகங்கள் உதவிகளாக நினைத்து அதுவே அவனை சாவடிக்குது நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். முதல்ல நல்ல ஒரு மனைவியோட வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அநியாயமாக தள்ளி விட்டுட்டு ஒரு மோகத்தில் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணி அந்த மோகத்தில் கொஞ்ச நாளைக்கு யதார்த்தம் புரியாமல் இருந்து அதுக்கப்புறம் அவள் சுயரூபம்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுமா? அப்போ என்ன பண்ணுவான், சரி அவசரப்பட்டமே, பைத்தியகாரத்தனம் பண்ணிட்டோமே, அநியாயம் பண்ணிட்டோமே, பிள்ளையெல்லாம் சந்தியில் விட்டோமே, இதுதான் விளங்குதா? அதனால வந்து இந்த தலாக்குங்கிற மேட்ரு வந்து நீ என்ன விளைக்கிறனே 100% எதிர்பார்க்குறத ஒழிச்சிருங்க. 2 பேருமே, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆம்பளைகிட்ட உள்ள குறையெல்லாம் ஆம்பளைகிட்ட இருக்கத்தான் செய்யும். பொம்பளைகிட்ட உள்ளதெல்லாம் என்ன இருக்கேன், பொம்பளைகிட்ட இருக்கத்தான் செய்யும். இவன் வேணாண்டு வேற ஒருத்தனை கட்டினாலும் அவன்கிட்ட எந்த குறை இல்லாமல் இருக்கலாம், வேற குறை இருக்கத்தான் செய்யும். இவன் வேணாண்டு வேற ஒருத்தையை கட்டினாலும் அவள்கிட்ட இந்த குறை இல்லாட்டி வேற குறை இருக்கும். குறை இல்லாமல் இருக்க முடியுமா? அப்போ நம்ம என்ன விளங்கணும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இருக்கிறதை கொண்டு என்ன செய்யணும், நிறைவடைய வேண்டும். எல்லாம் இப்படி தான் இருக்கும். எந்த பொண்டாட்டியை மாற்றினாலும் புருஷனை மாற்றினாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, 100% இன்பத்தையும் சந்தோஷத்தையும் முடியவே முடியாது. இந்த வாழ்க்கை பாடத்தை நம்ம கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இந்த தலாக்கு. எப்போ தலாக்கு வரணும், ஒரு விஷயத்துக்கு தான் வரணும், 2 விஷயத்துக்கு சொல்லலாம். ஒன்று குடும்ப வாழ்க்கை, அது அந்த தாம்பத்தியம் இருக்கு இல்லையா, அது இல்லை, அதுக்கு தான் கல்யாணம் பண்ணுறது. வேறு விஷயங்கள்லாம் 2வது ஆக்கிடணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன செய்யணும், மற்றதெல்லாம் 2வது. ஃபஸ்ட்டு என்னது, இவன் வந்து ஆம்பளையே இல்லை, அன்ஃபிட்டாக இருக்கிறான், குடும்ப வாழ்க்கைக்கு அன்ஃபிட்டாக இருக்கிறான். அல்லது அவள் வந்து இந்த ஆம்பளையை தொடவே விட மாட்டேங்கிறா, அவள் வந்து வாழ்க்கைக்கு அன்ஃபிட்டாக இருக்கிறா. அப்போ இவன் வந்து விபச்சாரத்தின் பக்கம் போயிடுவான். இவனுக்கு தேவை இருக்குது இல்லையா? அப்படி வரும்போது நேரத்துக்கு எது கல்யாணம் எதுக்கு பண்ணுறது, உனக்கு இந்த வேணாண்டா, உனக்காக நான் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியுமா? அது என்னது, விவாகரத்துக்குரிய காரணம் தான். ஆணுக்கு அது காரணம், பெண்ணுக்கு குடும்ப சுகம் வேணும்ல,
அந்த இல்லற சுகம் என்பது இவனால் அவளுக்கோ அவளால் இவனுக்கோ கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன செய்யலாம், உரிமையை பயன்படுத்தி அது ஓகே. இதுக்கு மார்க்கத்தில் என்ன இல்லை, அல்லாவும் கேட்க மாட்டான், இது அநியாயம் செய்யலை. கல்யாணத்தை எதுக்கு பண்ணுறோமோ அது இல்லாட்டி என்ன பண்ணுறது, அதுதானே கல்யாணம் பண்ணுறோம். வேறு விஷயத்தில் கல்யாணம் பண்ணல, சோறாக்கி போடுறாங்க கல்யாணம் பண்ணுறோம். அதெல்லாம் கூடுதல் விஷயங்கள். ஒருத்தி நல்லா ஆகும், ஒருத்தி நல்லா ஆக்க மாட்டா, ஆக்கும் போதே மூஞ்சி சுழிச்சிக்கிட்டு கொண்டாந்து சோத்த வைப்பா, சிரிச்சுக்கிட்டு ஒருத்தி வைப்பா. இதெல்லாம் வந்து இதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணுறது இல்லை. இது அப்படிலாம் இருந்தாலும் மேட்ரு கரெக்டாக இருந்தால் நினைஞ்சிருன்னு அந்த விவாகரத்துக்கு போகவே கூடாது. இது ஒரு விஷயம். அல்லது பாரதூரமான ஒழுக்கக்கேடு மனைவியாக இருந்துக்கிட்டே என்ன செய்கிறா, அவள் தப்பான நடத்தையில் ஈடுபடுறான். அது வந்து ஒரு மனிதனுக்கு ஆம்பளைக்கு என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பொம்பளைக்கு புருஷங்காரன் இருந்துட்டு கண்டபெற்றே போயிட்டு வர்றான்னா என்ன செய்யாது, அவளுக்கு இவன் வந்து திருமண வாழ்க்கைக்கு இவன் தகுதியற்றவன், இவன் வந்து நமக்கு தர்றத சுகத்தை வந்து அங்கே பங்கு போட்டு கொடுக்குறான் அப்படிங்கிற ஒரு வகைக்காக வேண்டி ஒரு பெண்ணும் என்ன செய்யலாம், அவளும் கிளைம் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு சொன்ன பெண்ணுக்கு அந்த வேணான்னு சொன்னாங்கல்ல, இதை தான் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, என்னுடைய கணவர்கிட்ட நான் குணத்தை எல்லாம் குறை சொல்லலை, நல்ல ஆள் தான் அவர், ஆனால் நான் வந்து இஸ்லாத்தில் இருந்து கொண்டே குஃபுருக்கு போயிடணும்னு பயப்படுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு புடவையை காட்டி என்ன செய்கிறாங்க, இந்த புடவையின் இது போல தான் அவர் இருக்கிறாருங்கிறத ஒரு இதை அவங்க சொல்கிறாங்க. அது ஹதீஸ் அப்படி மொழிபெயர்க்க முடியாது. அப்படியெல்லாம் அந்த ஹதீஸில் வாசகம் வருதுன்னு வைங்களேன். அவர் ஆண்மை இல்லைங்கிறது அப்படிலாம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு பெண்கள் நினைஞ்சிருக்கிறாங்க, சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அப்போ அதுக்காக வேண்டி என்ன செய்யலாம், குடும்ப வாழ்க்கை தாம்பத்தியம் இல்லாட்டி என்னத்துக்கு போட்டு வாழ்க்கை பொண்டாட்டி புருஷன் பேருக்கா, அது வந்து வேறு எந்த காரணத்துக்காக வேண்டியும் நீங்கள் விவாகரத்து பண்ணினால் இஸ்லாம் வந்து உங்களை குறுக்க நிற்காது. ஆனால் அநியாயம் உலக சட்டத்தில் ஏற்றுக்கிறப்படும். ஆனால் அநீதி இழைத்தால் அதுக்கு அல்லாட்ட கேள்வி இருக்கிறது. நீங்கள் செய்கிறது வந்து என்ன இல்லை, உலகத்தில் டைவர்ஷன் பண்ணிட்டான்னு வைங்க, இஸ்லாம் வந்து குறுக்க நிற்காதீங்க. அதை குறுக்க நின்றா கொலை பண்ணி போடுவாங்க. எதுக்கு இஸ்லாம் அதை குறுக்க நிற்கல, டைவர்ஸுங்கிற உரிமையை கொடுக்கலன்னு சொன்னால் பிற மதத்தில் என்ன பண்ணுறான், மண்ணெண்ணெய் ஊற்றி கொடுத்து சாவடிக்கிறான்ல, ஸ்டவ் அடித்து விளம்பன் சாவுங்கிறான்ல, அதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இதுதான் ரீசன். இது இல்லாமல் உனக்கு பிடிக்காட்டி தலாக்கு விட்டுக்க. ஆனால் அநியாயக்காரர்களை எல்லாம் விரும்ப மாட்டான். அது பொண்டாட்டிக்கு செஞ்ச அநியாயமாக இருந்தாலும் புருஷனுக்கு செஞ்ச அநியாயமாக இருந்தாலும் அதுக்கு தனியாக அல்லாட கொஸ்டினுக்கு நினைக்கிறேன். தலாக்கு செல்லுங்கிற விஷயம் வேற. அல்லாஹ்விடத்தில் என்ன எதுக்கு அந்த தலாக்கு கூட செல்லுது, அவளுடைய சேஃபுக்காக வேண்டி தான், அவளுடைய சேஃப்டிக்காக வேண்டி தான், அவளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி. அது இல்லைன்னு வேற மாதிரி செஞ்சிருவாங்க, பழி சுமத்திடுவான், பல மாதிரி கொடுமைகள் நிகழ்த்துவான். அதுக்காண்டி பேசாமல் சந்தோஷமாக விட்டுட்டு தொலைட்டு போனான்னு இஸ்லாம் வந்து வேண்டாம் வெறுப்பாக அது சொல்லப்படுது. அதனால வந்து ஆண்கள் என்ன முதல்ல இப்போ ஆண்களும் பெண்களும் புரிந்து வாழ்க்கை பாடம் என்னன்னு கேட்டால் 100% திருப்தியை நம்ம எதிர்பார்க்கவே கல்யாணம் பண்ணும் போதே ஓவர் கற்பனை வளர்த்து கொண்டு ஆணும் பண்ணி இருக்காதீங்க. என்ன பண்ணுன்னு, ஆம்பளைன்னா ஆம்பளை புத்தியை காட்டுவான், பொம்பளைன்னா பொம்பளை புத்தியை காட்டுவா, அதெல்லாம் சேர்ந்து தான் வாழ்க்கை அமையும் அப்படின்னு எதிர்பார்த்து போனால் 75, 80, 85 ரொம்ப சிறந்தவர்கள்னு சொன்னால் 80ன்னு வச்சுக்கிற வேண்டியதுதான். வழங்குதா, 100 கிடையாது. சிறந்த வாழ்க்கை ஜோடின்னு சொன்ன அர்த்தம் 75க்கு பதிலாக ஒரு 5 கூட இருக்குன்னு அர்த்தம். 20 மைனஸ் இருக்கு. எந்த சிறந்த ஜோடி எடுத்துக்கொண்டாலும் இருக்கு 20 மைனஸ் இருக்கத்தான் செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், குடும்ப வாழ்க்கையில் வந்து இது விளையாட்டு மாதிரி இல்லை, பல விஷயங்கள் பின்னி பிணையுது. ஒரு நண்பன் மாதிரி விஷயமா, ஒரு அப்பம் புள்ள மாதிரி விஷயம் கூட கிடையாது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது, அதுக்கு பின்னாடி அவங்களுடைய எதிர்காலம் இருக்குது, பெற்ற பிள்ளைகள் இருக்கிறது, அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்குறது, அதுக்கு நல்ல விஷயங்களை எப்படி கொடுக்குறதுன்ற நிறைய பொறுப்புகள் சுமக்கக்கூடிய ஒரு காரியம். அதுல எல்லாம் அவசரப்பட்டுக்கிட்ட நம்ம நினைஞ்சிடக்கூடாது. என்னதான் பிரச்சனை வந்தாலும் இது அந்த மாதிரியான ஒரு முயற்சி பண்ண குழந்தை இல்லைங்கிறதுக்கு டைவர்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப கொடுமை. இப்போ பிள்ளை இல்லைங்கிறக்கா, சோறாக்க தெரியலைங்கிறக்கா டைவர்ஸ் பண்ணுறது, எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்கிறதுக்காக வேண்டி டைவர்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கிறது. இது போக இன்னும் ஏதாவது மாதிரி குழப்பங்கள் இருக்குமே, ஆனால் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு கவுன்சிலிங் பண்ணால் சரியா போயிடும். நான் எவ்வளோ பேர் கூப்பிட்டு வச்சுருக்கிறேன், பிரச்சனைன்னு வருவாங்க, டைவர்ஸ் தான் கதின்னு வருவாங்க. அதில் என்ன மேட்ரு, 2 பேருக்கு மத்தியில் உள்ள என்ன மேட்ரு நம்மளே நினைச்சிருவோம், கண்டுபிடிச்சிருவோம். அரை மணி நேரம் பேசணும்டா, அதுக்கு தகுந்த மாதிரி ஆலோசனை பண்ணோன்னு ரொம்ப சந்தோஷமாக போய் நினைச்சிருக்கிறாங்க, அதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி தான் மேட்ரு. சின்ன ஒரு விஷயத்தை விளங்காமல் இருந்து கொண்டு தான் இவ்வளோ நடக்கிறது. நீங்களாக கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். என்னென்ன தனிமையில் உட்காந்து நம்ம இப்படி பண்ணுறோமே, அவர் ஒரு பொம்பளை என்ன செய்வா, அடுத்து கல்யாணத்தை ரத்து பண்ணோம்னா அந்த பிள்ளை வச்சுட்டு என்ன செய்வா, அது ஒரு அநியாயம் தானே. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை உடனே சமூக அமைப்பில் இன்னைக்கு கிடைக்குமா? இன்னைக்கு உள்ள சமூக அமைப்பில் கன்னிப்பெண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்க மாட்டேங்குது. ஒருத்தனோட வாழ்ந்தவளுக்கு வந்து 2வது வாழ்க்கை வந்து அவளுக்கு ஈஸியாக கிடைச்சிருமா? வாழ்க்கை கிடைக்கலன்னா காலமெல்லாம் அவள் இல்லற சுகம் இல்லாமல் இருந்தாள்னு சொன்னால் அந்த பாவத்தை யார் சுமக்கிறது? அதுக்கும் நல்லா கேள்வி கேட்கத்தானே செய்வான். தலாக்கு செல்லும் பார்க்க முடியுமா என்கிற மாதிரி எல்லாம் ஒருவர் சிந்தித்து பார்த்து இந்த மாதிரி நோய்கள் இருந்தால் நினைக்கிறங்க, நீக்கிக்கிறங்க. தயவு செய்து நீங்கள் இந்த குடும்பவியல்ங்கிறதுல மற்ற தலைப்பு நீங்கள் பார்க்காட்டாலும் இந்த குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி மேட்டரை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். வணங்குதா, அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
உங்கள் ஊரில் ஸ்பெஷலாக என்ன செய்யுங்க, ஐடிவியில் அதை தொடர்ச்சியாக ஒரு 3 நாளைக்கு ஆமாம் அது கூட காரணமாக இருக்குமோ? அதான் காரணம். அந்த பாருங்க, சரி அதாங்க பாருங்க. இப்போ விளக்கிச்சு காரணம் என்ன, எல்லா ஊர்லையும் இல்லாமல் உங்கள் ஊரில் மட்டும் ஒரு நோய் இருக்குன்னா ஊரில் மட்டும் என்னமோ இருக்குது. இதுதான் சொல்கிற காரணம் என்ன, அதாவது பெண்கள் வீட்டில் போய் ஆண்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இது ஒரு முக்கியமான காரணம் தான். என்னன்னு கேளுங்களேன், ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் என்ன வித்தியாசம்னா, சுபாவத்தில் இவனுக்கு இயல்பில் சுயமரியாதை கொஞ்சம் கூட இருக்கும். ஆம்பளைக்கு என்ன இருக்கு, ஈகோ ஜாஸ்தியாக பார்ப்பான். என்ன ஈகோ பார்ப்பான், நான் வந்து உன்னை விட கொஞ்சம் மேலேட்டு என்னத்தை தான் நீங்கள் சொல்லிக்கிட்ட தத்துவம் பேசி கொண்டாலும் அவனுக்குள்ளே என்ன இருக்கு, ஈகோ வந்து ஆம்பளைகிட்ட கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் என்ன செய்யறான், கல்யாணம் பண்ணும்போது கூட அவனுக்கு மேலே படித்தாலும் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான். எதுக்காக வேண்டி, ஆஹா நமக்கு மேலே மண்டகனம் ஆயிரும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போ அவனுக்கு கீழே படிச்சிருக்குன்னு நினைக்கிறான். அவன் சமமாக படித்தா கூட ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். அது எதனாலன்னு கேட்டால், அவள் சாதாரண ஒரு விஷயத்தை சொன்னால் கூட படித்த படிப்பு பேச சொல்லுதோ திமுறோன்னு கேட்பான். அந்த மாதிரி ஒரு தன்மை இவன்கிட்ட இருக்குது. ஆம்பளைகிட்ட ஈகோவுக்கு ரொம்ப வந்து இடம் கொடுக்குறவனா இருக்கிறான். அது ஒரு காலத்தில் உங்கள் ஊரில் அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருந்த நேரத்தில் நீங்கள் கண்டுக்கிறாமல் இருந்துட்டிய. இப்போ ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இது வந்து பொம்பளை வீட்டுக்கு போகக்கூடாது, நல்லது இல்லை, ரோசம் இருக்காப்பா அப்படி இப்படிலாம் கேட்குறாங்களா. அவன் சன் டிவிலெலாம் போட்டு உங்கள் ஊரை நாரடிச்சு விட்டானா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, போட்டானா இல்லையா, நான் பார்க்கல, ஒருத்தர் சொன்னார் இது மாதிரி போட்டான்னு. அப்போ அதெல்லாம் போட்டதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டால், நம்ம மக்களுக்கு என்ன செய்யுது, ஈகோ இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போய் உட்காந்து எப்படி மரியாதை கிடைக்கும், மரியாதை எதிர்பார்க்குறான்னா உன் வீட்டுக்கு பொண்டாட்டி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா மரியாதை கிடைக்கும். நீ பொண்டாட்டி வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா உனக்கு கிடைக்குமா, கிடைக்காத இடத்துல போய் எதிர்பார்க்கும் பொழுது அவளும் கொடுக்க மாட்டான். ஏன், நம்ம வீட்டில் ஓசி ஒருத்தனுக்கிட்ட இவருக்கு என்ன அப்படி வருமா இல்லையா. அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் மேற்று அங்கே தான் தொக்கி நிற்கிது. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த விவாகரத்து அதிகரிக்குமே, அதனால் நீ மாற்றிருங்க அந்த பழக்கத்தை. வேணாம், இது கெட்ட பழக்கம் வேணாம். அஸ்கினு உன்ன மின்ஹைது சக்கன்தும், நீங்கள் குடியிருக்கிற இடத்துல கொண்டே மனைவி வச்சுக்கிறீங்க நல்லா சொல்கிறான். எதுக்காக வேண்டி மனைவி இருக்கிற இடத்துல நீங்கள் போய் குடியிருக்கிறீங்க, அதில் வந்து ஈகோ பிரச்சனை வரத்தானே செய்யும். அந்த கரெக்டாக ஊருக்காரரை சொல்லிவிட்டாரு, இதை மாற்றினா தான் அதுக்கு தீர்வு வரும்னு சொல்லி இதையும் மாற்றிருக்கேன்.